இருக்கின்றேன். இந்த சந்தோஷமான செய்தியை என் தங்கையிடம் தெரிவித்தால் அண்ணன் எப்போது வருவார் வருவார் என்று என் தங்கை இலக்காக வழி மீது வெடிவைத்து காட்டிப்பால் சென்று இந்த பாவி நான் வடித்தவரை நடந்தாலே என் உடன் பிறந்த அண்ணன் தாங்க மாட்டாரை. நான் உயிரை என் கற்பையை தவறி நிற்கின்றேனே, நான் என்ன செய்வடையா? என்னை ஆதரிக்க யாருமே கிடையாதா? உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன சொல் பார்க்கலாம்? என்ன செய்தி? என்னம்மா எப்படி கேட்கிற? உனக்காக ஆத்தூருக்கு சென்றல்லவா, அங்க நம்ம அத்தையும் மாமாவும் சபதத்தோடு உனக்கு சேகரிக்கும். வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம் என்று பரிசம் போட்டு விட்டு வந்தேன். நான் நீண்ட நாட்களாக கண்ட கனவு இன்று பழிக்க போது நினைத்தால் என் உள்ளம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் உன்னுடைய திருமணத்தை இந்த ஊரே வெற்றிமடி நடத்தி காட்டப் போகிறேன். ஆகையால் உன் திருமணத்திற்கு யார் யாரையெல்லாம் வரவழைக்க முடியுமா? யார் சொல்லுமா? காமாட்சி மீனாட்சி பெரியம்மா, நம்முடைய சொந்தங்களை எல்லாம் வரவழைத்து உன்னுடைய திருமண ஏற்பாடுகள் எப்படி எல்லாம் செய்யப்படும்? எப்படி என்ன வீதி எல்லாம் உடல்நிலை சரியில்லையா? அப்படியெல்லாம் எது கிடையாது. அதான பார்த்தேன். இங்க வா. இப்படியாக சொந்த பந்தங்களோடு திருமணத்தை முடித்துக் கொண்டு நீ பிறந்த வீட்டை விட்டு புகுந்த நீ சென்றதும் 10 மாதம் கழியும் அல்லவா? உண்மையாகத்தான. அதன் பிறகு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அது கூட தெரியாதா? தெரியும். தெரியாத மாதிரி நடிக்குது. ஏன் தெரியலையே? நான் சொல்லட்டுமா? சொல்லு. 10 மாதம் கழிந்ததும் என் தங்கச்சிக்கு 10 புள்ள அதுக்கு என்னம்மா இது? வந்ததிலிருந்து நான் மட்டும்தான் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறேன் தவிர உன் முகத்தில் மலர்ச்சி என்பதை காணப்படவில்லை. நான் இங்கிருந்து செல்லும் போது கூட உன் சம்மதம் பெற்றுத்தானே ஆத்தூருக்கு சென்று உண்மையாகத்தான். ஒருவேளை உனக்கு அத்தை மகன் சேகரை பிடிக்கவில்லையா? அண்ணன் விருப்பத்துக்காக அத்தை மகனாக வேண்டும் என்று கவலைப்படுகிறாயா? அம்மா,
உனக்கு அத்தனை சேகரை பிடிக்கவில்லை என்று சொல்லுமா? நீ வேறு யாரையாவது காதலிக்கிறாயா? நான் உன்னுடைய தங்கை அண்ணா, நான் ஒரு நாள் பாதி மாறி செல்ல மாட்டேன் அண்ணா. அப்படி என்றால் எப்பொழுதும் தாமரை மலர் போன்று பூத்து குழுத வேண்டிய உன் திருமுகம் இப்படி கசக்கி எரியப்பட்ட மலரை போட்டால் திருமண நாளை குறித்து வந்தவுடனே எனக்கு எப்பொழுது திருமணம் என்று ஓடி வந்து கட்டி தழுவிக்கொள்ள வேண்டிய உன் கரங்கள் இப்படி பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கிறது என்றால் இங்கு என்னமோ நடந்திருக்கிறது. அதை இந்த அண்ணனுக்கு கூற மறுக்கின்றான். அப்படி என்றால் என் பாசத்தில் ஏதாவது குறை கண்டுபிடித்து விட்டாயா? இந்த ஏழையாக நான் என்ன சாதிக்க முடியும் என்று நினைத்து உன்னை மறைக்கிறாயா? ஏன் இப்படி மௌனத்தோடு அழைத்து கொடுக்கிறாய்? நான் சொல்ல துடிக்கிறேன், ஆனால் என்ன சொல்ல முடியவில்லை அண்ணா. இந்த பாவி நான் வாழ துடிக்கிறேன், இனிமேல் என்னால் நிம்மதியா வாழ முடியாது. அப்படி என்னமா நடந்தது? உன் தங்கையின் வாழ்க்கையை வனப்பெற செய்வேன் என்று கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் அங்கு நடந்த உண்மை அனைத்தும் நான் சொல்கிறேன். அம்மா, இங்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, உன் வாழ்க்கையை நான் மலர செய்கிறேன். தங்களோட விடைப்பட்டு நான் பொறுத்தாமரை குளத்திற்கு சென்றேன். ஆமா, அங்க இந்த நாட்டு இளவரசர் வந்தார். என்ன, இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்தார்? உண்மையாகத்தான். சரி, அவர் வந்தார். அவர் என்னிடத்தில் தகாத முறையில் வந்தார். என்ன, இந்நாட்டு இளவரசர் குளக்கரைக்கு வந்ததும் இல்லாமல் உன்னிடத்தில் தகாத முறையில் கொண்டானா? நீ வேண்டாம் என்று தடுத்து ஒரு வார்த்தை கூறியிருந்தால் அவன் சென்றிருக்க முடியும். நான் வேண்டாம் என்ற ஆகியவர் எடுத்து கூறி நான் எவ்வளவோ தடுத்து நிறுத்து என் வார்த்தை கேட்காமல் எனக்கு ஒரு பரிசு ஒண்ணு தந்தார். பரிசா? என்ன பரிசு? இந்த கலைச்செல்வி வாழ்விலே மறக்க முடியாத பரிசு அண்ணா. மறக்க முடியாத நான் சாக வர பரிசு என்னால் கனவில் கூட மறக்க முடியாது. அப்படி என்னமா பரிசு? அப்பேற்பட்ட பரிசு என்ன பரிசு தெரியுமா? என்ன? அந்த பாவி என் கற்பையை கெடுத்து விட்டார். எது நடக்க கூடாது உன்னை இத்தனை கால வரும்பாடு மட்டும் பட்டு வளர்த்தேனோ? அப்படிப்பட்ட கற்பை நான் இழந்து விட்டேன் அண்ணா. நான் கசங்கிய மலராகி விட்டேன் அண்ணா. நான் வாழ பிறந்தவன் கிடையாது அண்ணா, நான் சாக பிறந்தவன் என்று கண்ணீர் வெடித்து கதை கொடுக்கிறாயே. இறப்பதற்காகவா இத்தனை காலம் வருவாடு விட்டு வளர்த்தேன்? நான் பூ போன்று வளர்த்த என் தங்கை புண்ணாக்கி விட்டாரு. நான் பாசமாய் வளர்த்த என் பாச கொடியை உலகத்தின் தூக்கம் கலையாகோ உள்ளத்தின் ஏக்கம் கொலையாகோ உழைப்பவர் வாழ்க்கை மலராகோ. நமக்கு எந்த தெய்வம் துணை இல்லாமல் போனதா? இறைவா ஏன் படைத்தாய் எனக்கு இந்த
சுலபமாக வழி சொல்ல தெரியும். ஆனா நான் பிழைப்பதற்கு ஒரு வழி சொல்ல தெரியுமா? நீ எதற்கும் கவலைப்படாது. இந்த நாட்டு மன்னரோ நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர் என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். அது உண்மையானால் இப்போதே நீதி மன்றத்தை நோக்கி புறப்படுவோம். நீதிக்காக போராடி எந்த அரசருடைய மகனால் உன் கற்பு பறிபோனதோ அதே அரசர் மகனோடு உன்னை வாழ வைக்கிறார் போராடி. இந்த உலகத்தில் நாம் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கூட கோழையாக வாழவே கூடாது. உனக்கு ஏற்பட்ட இந்த அநீதி வேறு எந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாது. நீதிமன்ற செல்வம் நீதி கேட்டு